கனெக்ஷன் நாளைக்கு கற்றுக்கலாம், டைம் இல்லை இப்போ. சரி, சரி, நம்ம ஜெபித்து விட்டு அடுத்த தேவனுடைய செய்திகளாக நாம் கடந்து போகலாம். நம்ம மத்தியிலே வந்திருக்கிற லெஸ்லி அண்ணா வந்து வரலையா? சரி, இனி நம்ம ஸ்பீக்கர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால வேற ஏதாச்சும் ஒரு சின்ன சாங் போடலாமா? உங்க சாய்ஸ். ஃபைவ் சொன்னீங்களா 4 சொன்னீங்களா? 5 என்ன பாருங்க. 5 சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பாபு முத்சாமி இல்ல. 4ங்களா? 4 சரி 4. சென்டிமெண்டல் சாங் 4 பாடலாங்க. சுத்தம் பண்ண ஏங்க 4 சண்டை போட வேணாங்க. சரி எது சொல்லு. சரி 4 பாடலாங்க, கொஞ்சம் தெளிவா. டைம் ஆச்சுங்க, 4 பாடலாம். சரி அண்ணா 4 பாடலாம். சுத்தம் பண்ணப்படாத உள்ள ரெடிங்களா? நம்பர் 4 பாடலாம். எல்லாருமே சேர்ந்து பாடலாம். சாங் நம்பர் 4. சுத்தம் பண்ணப்படாத உள்ளமே சுத்திகரிக்க உன்னை தருவாயோ. ஸ்திரப்படாத உள்ளமே நீதியின் வஸ்திரம் தரிப்பாயோ. ஸ்திரப்படாத உள்ளமே நீதியின் வஸ்திரம் தரிப்பாயோ. வேதத்தை சுமக்கும் சீடர்களே வேண்டாத சுமைகளை விட்டு விடுங்கள். வேதத்தை சுமக்கும் சீடர்களே வேண்டாத சுமைகளை விட்டு விடுங்கள். பாவத்தை சுமக்கும் பாரதத்தின் தூய்மைக்கு மாதிரி காட்டிடுங்கள். பாவத்தை சுமக்கும் பாரதத்தின் தூய்மைக்கு மாதிரி காட்டிடுங்கள். சுத்தம் பண்ணப்படாத உள்ளமே சுத்திகரிக்க உன்னை தருவாயோ. ஸ்திரப்படாத உள்ளமே நீதியின் வஸ்திரம் தரிப்பாயோ.
செகண்ட் ஸ்டான்ஸா, தேர்ட் ஸ்டான்ஸா? வயதுள்ள வாலிபரே தொலைநோக்க கண்களை ஏறிடுங்கள். பலனான வயதுள்ள வாலிபரே தொலைநோக்க கண்களை ஏறிடுங்கள். எதிர்காலம் கனவாக மறைவதற்குள் சுடராக இருளுக்குள் ஒளி கொடுங்கள். எதிர்காலம் கனவாக மறைவதற்குள் சுடராக இருளுக்குள் ஒளி கொடுங்கள். சுத்தம் பண்ணப்படாத உள்ளமே சுத்திகரிக்க உன்னை தருவாயோ. ஸ்திரப்படாத உள்ளமே நீதியின் வஸ்திரம் தரிப்பாயோ. ஸ்திரப்படாத உள்ளமே நீதியின் வஸ்திரம் தரிப்பாயோ. ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நம்ம மத்தியிலே வந்திருக்கிற உளுந்தூர்பேட்டையிலே ஊழியம் செய்து வருகிற முருகையனை வந்து ஜெபித்து நம்ம அடுத்த தேவனுடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். அடுத்த செய்தியை நாம் ஜான் கூரின் அங்கிள் மூலமாக நாம் கேட்கவிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரு வேளைக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் மாதங்களெல்லாம் எங்களை நீர் பாதுகாத்தீரதற்காக ஸ்தோத்திரம். அருமையான வாலிப உள்ளங்களை நீர் அழைத்து வந்தீர் ஸ்தோத்திரம். வெளியேற பெற்ற விதைகளையும் முத்துக்களை விதைக்கும்படியான கிருபை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவரும் கெட்டுப்போவது உமக்கு பிரியமல்ல, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று நீர் விரும்புகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஸ்திரப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ மக்கள் மூலமாக நீர் இடைப்படுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, மறுபடியும் வெளியேற பெற்ற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம். அது வெறுமையாய் திரும்பாது மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய மகிமையான வசனமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் பேசுவீராக. இம்மட்டும்படி கிருபை எங்களோடு இருந்ததற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல கால சூழ்நிலைகளை நீர் உண்டாக்கினீர். ஸ்தோத்திரங்கத்தாவே, அருமையான சகோதர சகோதரிகளையும் அருமையான சபை மக்களை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இவ்விதமான அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து தேவ சாம்ராஜ்யத்தை கட்டும்படியான கிருபையை தருவதாக ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. Good evening. மாலை வணக்கம். What does that mean? அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? Tell in English. அதை ஆங்கிலத்தில் சொல்லுங்கள். Tell it more clearly. This is a good evening. இது ஒரு நல்ல மாலை பொழுது. Because ஏனென்றால் I see you. நான் உங்களை பார்ப்பதினாலே. Very good. Now, this morning we were talking about the glory of the person of Jesus Christ. இன்றைய காலை தினத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம். And why we should trust him. நாம் ஏன் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நாம் சிந்தித்தோம். Now, after having trusted him, அவர் மேல் நமது நம்பிக்கையை வைத்ததுக்கு பின்பு, as we become God's children, when we trust him, நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். and we are born into the family of God, தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக நாம் பிறக்கிறோம். how should we build our Christian life?
நாம் இவ்வாறு தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக நாம் பிறந்ததுக்கு பின்பு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் எவ்வாறு கட்ட வேண்டும். That is what we are going to talk about now. அதைத்தான் நாம் இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். Practical ways in which we should build our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடைமுறையிலே நாம் எவ்வாறு கட்ட வேண்டும் என்கிற அந்த காரியங்களை. Now I'm going to speak in a very simple way so that all of you will understand. நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும்படியாக மிக எளிமையாக நான் பேச போகிறேன். Now whole day you have been listening to messages. இந்த நாள் முழுவதுமாக நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தோம். And if I say something too hard, it may not, you may find it difficult to digest. அதை நான் கொஞ்சம் கடினமான காரியங்களை பேசுவேனே ஆனால் அது உங்களுக்கு புரிவதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். So I'll speak slowly. அதை நான் மெதுவாக பேசுவேன். And in a very simple way. மிக எளிமையான விதத்திலும் நான் அதை பேசுவேன். So that all of you will understand what I am saying. ஆகவே நான் எளிமையாக இதை சொல்லும் பொழுது நீங்கள் அனைவரும் அதை புரிந்து கொள்ள முடியும். As we receive the Lord Jesus Christ as our Savior into our hearts, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயங்களிலே நம்முடைய இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது we become the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். That is where our new life begins. அங்கேதானே நம்முடைய புது வாழ்வு ஆரம்பமாகிறது. You know, in the book of Corinthians there is a verse. கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே ஒரு வசனம் உண்டு. 2 Corinthians 5:17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். It says, if any man be in Christ, he is a new creation. அது ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாய் காணப்படுவானேயானால் அவன் ஒரு புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்கிற அந்த வசனம். You know, putting it in modern terminology, அதை நாம் இன்னும் நாம் புதிதாக நாம் சொல்ல வேண்டுமே ஆனால், if anyone is in Christ, he is a brand new person. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் அவன் ஒரு புத்தம் புதிய மனுஷனாய் மாறுகிறான். You know, we talk about brand new car. ஒரு புத்தம் புதிய கார் என்று நாம் சொல்வதுண்டு. That is the language of the young people. அது வாலிபர்களிடையே நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த மொழி. So if any man is in Christ Jesus, he becomes a brand new person. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் அவன் ஒரு புத்தம் புதிய மனுஷனாய் மாறுகிறான். His sins are forgiven. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. His heart is cleansed by the blood of Jesus Christ. அவனுடைய இருதயமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தூய்மைப்படுத்தப்படுகிறது. He is a member in the family of God. தேவனுடைய குடும்பத்திலே அவன் ஒரு அங்கத்தினராகிறான். And he begins his Christian life. அவன் அவ்வாறாக அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். He turns a new page in his life. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒரு பாகத்தை ஆரம்பிக்கிறான். And now from then on he has to build his Christian life. அந்த தருணத்திலிருந்து அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்ட வேண்டும். Well, it is the Lord who helps us to build our Christian life, not we in our own strength. நாம் நம்முடைய பலத்தினாலே செய்கிறதல்ல, தேவன் தாமே நம்மை அதை செய்ய நமக்கு பலத்தை கொடுக்க வேண்டும். But there are many things that we need to do in order to build our Christian life. ஆனாலும் अनेक காரியங்களை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டும்படியாக நாம் செய்ய வேண்டியது உள்ளது. Now I want to tell you something very important. மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். This is something very interesting also. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரியமும் கூட. There are certain things that God does and there are certain things that we need to do. சில காரியங்களை தேவன் செய்கிறார், சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாய் உண்டு. Don't leave everything to God. எல்லாவற்றையும் தேவனுக்கு விட்டுவிட வேண்டாம். There are certain things that you and we have to do. நானும் நீங்களும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. So in order to build our Christian life, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கட்டும்படியாக, well, there are things that God needs to do and he will definitely do it. தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் கண்டிப்பாக செய்வார். He will never fail in his responsibility. அவருடைய பொறுப்பிலே அவர் தவறு போகிறதில்லை. But there are many things that you and I need to do. अनेक காரியங்கள் நானும் நீங்களும் செய்ய வேண்டியதாய் உள்ளது. If we don't do those things, அந்த காரியங்களை நாம் செய்யாவிட்டால், even if God works, தேவன் கிரியை செய்தாலும் கூட, it will not become effective because there is no cooperation from our part. நம்மிடத்திலிருந்து ஒரு ஒத்துழைப்பு இல்லாதபடியினாலே அது பிரயோஜனமற்று போய்விடும். What I can do, God will not do. என்னால் செய்ய முடியக்கூடிய காரியத்தை தேவன் ஒருபொழுதும் செய்ய மாட்டார். Now I am going to tell you two sentences. ரெண்டு சொற்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். These two sentences are very important. இந்த ரெண்டு பதங்கள் மிக முக்கியமானது. I want you to take them down. அதை நீங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும். Because later these sentences will help you. ஏனென்றால் பின்னாட்களிலே இந்த வசனங்கள் உங்களை பலப்படுத்தும். First sentence. முதலாவது, what I can do, God will not do. என்னால் செய்ய முடிகிற காரியத்தை தேவன் செய்ய மாட்டார்.
What I can do, God will not do. என்னால் செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் ஒருபொழுதும் செய்ய மாட்டார். Second sentence. இரண்டாவது காரியம், What God should do, I cannot do. தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்ய இயலாது. What God should do, I cannot do. தேவன் செய்ய வேண்டிய செயலை நான் செய்வது இயலாது. Did you understand that? புரிந்ததா? Okay, the same thing I'm going to say in a different way. இதே காரியத்தை வேறொரு விதமாக சொல்லுகிறேன். Now, this was told by a great man called Saint Augustine. இதை செயின்ட் அகஸ்டின் என்கிற ஒரு தேவ மனிதன் இதை சொன்னார். He said the same thing in a slightly different way. இதே காரியத்தை அவர் வேறொரு விதமாக சொன்னார். Without God I cannot. தேவன் இல்லாமல் என்னால் முடியாது. Without God I cannot. தேவனாலே அல்லாமல் என்னால எதுவும் முடியாது. Without me God will not. என்னை பயன்படுத்தாமல் தேவன் எதையும் செய்யவும் மாட்டார். Did you understand that? அது புரிந்ததுங்களா? I'll say that again. அதை இன்னொரு முறை சொல்லுகிறேன். Saint Augustine said, செயின்ட் அகஸ்டின் என்கிற அவர் without God I cannot. தேவனை அல்லாமல் என்னால் எதுவுமே இயலாது. That means without God's help I cannot do anything. அதனுடைய பொருள் என்னவென்றால் தேவனுடைய உதவி இல்லாமல் என்னால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய இயலாது. And the other side of it, அதனுடைய மறுபக்கம், without me God will not. அது என்னை பயன்படுத்தாமல் தேவன் எதையும் செய்வதும் இல்லை. That means without my cooperation God will not do anything. அதாவது என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவன் எந்த காரியங்களையும் செய்கிறதில்லை. This is true in our Christian life. இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உண்மையாய் காணப்படுகிறது. Many people have not understood this. அநேகர் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். So they are always saying, let God do this. ஆகவே அவர்கள் எப்பொழுதும் அதை தேவன் செய்ய வேண்டும் அல்லது கர்த்தருடைய பொறுப்பு என்று விட்டு விடுகிறார்கள். And they don't do what they are supposed to do. அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்வதில்லை. In this session I am going to tell you certain things that we are supposed to do. இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். There are things God should do and that he will do. தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நிச்சயம் செய்வார். But we are not going to talk about that now. நாம் அதை குறித்து நாம் இப்பொழுது பேச போகிறதில்லை. What we are supposed to do, that's what we are going to talk about. நாம் என்ன செய்ய வேண்டும் அதை தான் நாம் இப்ப சிந்திக்க போகிறோம். That means in this session some responsibility is going to fall upon your head. உங்கள் மேல சில பொறுப்புகள் வரப்போகிறது. You are going to be given some responsibility. உங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட போகிறது. What you should do. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Don't leave that to God. அதை தேவனுக்கு விட வேண்டாம். What you should do. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Okay, before I talk to you from the Bible, நான் வேதத்திலிருந்து அதை நான் உங்களிடத்தில் சொல்வதற்கு முன்னதாக let me give you one or two examples to make you understand this. இதை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு சில உதாரணங்களை தருகிறேன். You are all students, most of you, a good number of you. இங்கே கடந்து வந்திருக்கிற அநேகர் மாணவர்களாய் காணப்படுகிறீர்கள். In order to pass in the examination, நீங்கள் உங்களுடைய பரீட்சையிலே பாஸ் செய்ய வேண்டுமானால் what should you do? நீங்க என்ன பண்ண வேண்டும்? Come on. Study. நீங்க படிக்க வேண்டும். Who should study? யார் படிக்கணும்? God should study or you should study? தேவன் படிக்கணுமா இல்ல நீங்க படிக்கணுமா? For you to pass in your exam, உங்களுடைய பரீட்சையில நீங்க பாஸ் ஆகறதுக்கு God should read his physics book and study. அவர் பிசிக்ஸ் புக் எடுத்து ஆண்டவர் படிக்கணும் இல்லீங்களா? No, you should take your physics book and study. உங்களுடைய பிசிக்ஸ் புக் எடுத்து நீங்க படிக்கணும். What will God do? தேவன் என்ன செய்வார்? He will give you the wisdom, உங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பார், the memory, அந்த ஞாபக சக்தியை கொடுப்பார், the health, தேவையான உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார், ability, அதனுடைய திறமைகளை கொடுப்பார். all that God should do. அதையெல்லாம் தேவன் செய்வார். What should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You should get up early in the morning. நீங்கள் காலை நேரமாக எந்திரிக்க வேண்டும். You should do your homework or your project. உங்களுடைய ஹோம்வொர்க்களை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். You should read your book. உங்களுடைய பாடங்களை நீங்கள் You படிக்க should வேண்டும். take down notes. அதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். You should read from the library. நீங்கள் நூலகத்துக்கு சென்று படிக்க வேண்டும். Who should do that? இதெல்லாம் யார் செய்யறது? You should do that. நீங்க செய்யணும். If you don't do that, இதை நீங்க செய்யாவிட்டால் you only pray. Suppose you only pray. நீங்க இந்த காரியங்களை எல்லாம் செய்யாமல் நீங்க ஜெபிக்க மட்டும் செஞ்சா, God help me to pass in my exam. ஆண்டவரே இந்த பரீட்சையில என்ன பாஸ் பண்ண உதவுங்க. 40 days fasting prayer. 40 நாள் உபவாச ஜெபம். I believe in fasting prayer. நான் உபவாச ஜெபத்துல நம்புறேன். God will surely answer my prayer. தேவன் கண்டிப்பா என்னோட ஜெபத்துக்கு பதில் சொல்லுவார். Will you pass? நீங்க பாஸ் ஆவீங்களா? You will not pass. நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. Because if you don't study, you will not pass. ஏன்னா நீங்க படிக்கலைன்னா பாஸ் பண்ண முடியாது. So God should help you, at the same time you should study. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதே நேரத்தில் நீங்கள் படிக்கவும் வேண்டும். Think of a farmer. ஒரு விவசாயியை எடுத்துக்கொள்ளுங்கள்.
Early in the morning it is so cold, காலையிலே கொஞ்சம் குளிராய் காணப்படுகிறது. and the farmer says, அந்த விவசாயி சொல்லுகிறார், oh God, it is so cold in the morning. ஆண்டவரே இந்த காலையில ரொம்ப பனியா இருக்கு. I want to sleep for some more time. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லா I am இருக்குமே. feeling so sleepy. ரொம்ப தூக்கமா இருக்கு, களைப்பா I இருக்கு. can't get up today. இன்னைக்கு நான் காலையில நேரத்துல எந்திரிக்க முடியாது. So please send your angels Gabriel and Michael to till my land, please. கப்ரியேலை மிகாவேலை அனுப்பி என்னோட நிலத்தை உழுகிறக்கு உதவி செய்யுங்க. Ask Gabriel to put some water. கப்ரியேலிட்ட கொஞ்சம் நீர் பாய்ச்ச சொல்லுங்க. Will God do that? ஆண்டவரே செய்வாருங்களா? Have you ever seen Gabriel and Michael working in any field? கப்ரியேலும் மிகாவேலும் ஏதாவது தோட்டத்துல வந்து வேலை செய்யறது Anywhere tilling the land? அவங்க நிலத்தை pouring water? தண்ணி ஊத்தி. Why? ஏன்? Why doesn't God send his angels to do that? ஏன் தேவன் அவருடைய தூதர்களை இதற்கு அனுப்புகிறது இல்லை? God loves us, we are his beloved children. தேவன் நம்மேல் அன்பா இருக்கிறார், நம்மளுடைய பிரியமான பிள்ளைகள். Why doesn't God do that? தேவன் ஏன் அப்படி இருந்தும் அதை செய்கிறது இல்லை? He will not do that. அதை அவர் செய்ய மாட்டார். The farmer has to get up. அந்த விவசாயி காலையிலே எந்திரிக்க வேண்டும். He should say, அவன் சொல்ல வேண்டும், Lord, here I get up. ஆண்டவரே இதோ நான் எந்திரிச்சிருக்கிறேன். I'm going to the field. நான் இதோ தோட்டத்துக்கு போகிறேன். Give me the strength to work. எனக்கு இந்த வேலை செய்யும்படியான ஆரோக்கியத்தை தாரும். That God will give you. அது ஆண்டவர் தருவார். Suppose a farmer doesn't sow seeds. அந்த ஒரு விவசாயி எந்த விதையும் விதைக்காமல் இருந்தால், Oh Lord, I'm too busy, I have no time to sow seeds this time. ஆண்டவரே நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு விதைக்கிறதுக்கு நேரம் இல்ல. But you are a miracle working God, somehow please see that the plants grow in my field. ஆனா ஆண்டவரே நீங்க தான் அதிசயத்தை செய்கிறவராச்சே, எப்படியாவது அந்த செடிகள் முளைச்சு வரட்டும். Without sowing seed, will any plant come up? விதைக்காம ஏதாவது செடிகள் முளைத்து வருமா? So you understand what I'm saying? நான் சொல்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Without your cooperation, God cannot work. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவனால் கிரியை செய்ய இயலாது. If our life should be built up properly, நம்முடைய வாழ்க்கையானது சரியான முறையிலே கட்டப்பட வேண்டுமேயானால், there are certain things certain materials that we have to make use in building with God's help. தேவனுடைய உதவியோடு கூட நம்முடைய வாழ்க்கை கட்டும்படியாக நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். Remember what we said earlier. நான் முன்னர் சொன்ன காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் What கொள்ளுங்கள். I can do, God will not do. என்னால செய்ய முடிகிற காரியத்தை தேவன் ஒரு பொழுதும் செய்ய மாட்டார். You remember in John chapter 11, the Lord Jesus raised Lazarus. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை மரித்தோரிலிருந்து Lazarus was எழுப்பினார். dead for 4 days. லாசரு மரித்து 4 நாட்களாக இருந்தது. Stinking in the grave. நாற்றம் அடித்த நிலைமை. And Jesus goes there to raise him up back to life. அவனை உயிரோடு எழுப்பும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே செல்லுகிறார். And in front of the tomb there was a big stone laid there. அந்த கல்லறைக்கு முன்னாக ஒரு பெரிய கல் உண்டு. And Jesus said, அந்த கர்த்தர் சொல்லுகிறார், come on friends, please remove this stone. நண்பர்களே அந்த கல்லை அப்புறப்படுத்துங்க. Please move the stone. அந்த கல்லை அப்புறப்படுத்துங்க. And we want to ask Jesus, நாம் தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவிடம் கேட்போம், Lord, can't you remove the stone? Can't you remove the stone? கர்த்தரே ஆண்டவரே நீங்க அந்த கல்லை மாற்ற கூடாதா? Why should we all push and remove the stone? இந்த கல்லெல்லாம் நாங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு தள்ளி நாங்க அதை You நீக்கணும்? are going to raise the dead man. நீங்க அந்த மரித்து போன மனுஷனை உயிர்ப்பிக்க போறீங்க. If you can raise a dead man with one word, the stone will be gone. நீங்க அந்த மரித்து போன மனுஷனை உயிர்ப்பிக்க கூடுமே ஆனால் ஒரு வார்த்தையினால இந்த கல்லானது நீங்கி போகும். So you yourself move the stone. ஆகவே நீங்களே அந்த கல்லை மாத்திருங்களே. Jesus says, ஆண்டவர் சொல்லுகிறார், no, I will not move the stone. அந்த கல்லை நான் அகற்ற மாட்டேன். Moving the stone is something you can do. அந்த கல்லை நீக்க கூடியது உங்களால செய்யக்கூடிய காரியம். Can we move the stone? நம்மால அந்த கல்லை மாற்ற முடியுமா? Yes, if we push, the stone will go. நாம் அதை தள்ளினால் அந்த கல்லு அகன்று போய்விடும். But what we cannot do, ஆனால் நம்மால செய்ய முடியாத காரியம் raising the dead, அந்த மரித்தவனை that உயிர்ப்பிக்கிறது. Jesus will do. அதை கர்த்தர் செய்வார். Did everybody understand this? புரிந்ததுங்களா? What we can do, he will not do. நம்மால செய்ய முடிகிற காரியத்தை அவர் செய்ய மாட்டார். What he must do, that we cannot do. அவர் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யவும் முடியாது. What we cannot do, God will do. நம்மால செய்ய முடியாத காரியத்தை தேவன் நிச்சயம் செய்வார். So please understand this. இதை புரிந்து கொள்ளுங்கள். If you want a good Christian life, உங்களுக்கு ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டுமானால் you must pray, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். but don't stop with that. அதோடு கூட நிறுத்திவிட வேண்டாம். There are many things that you and I have to do. அநேக காரியங்களை நானும் நீங்களும் செய்ய வேண்டியதாய் உள்ளது. And when we do our part, நாம் நம்முடைய பங்கை செய்யும் பொழுது God will always do his part, no doubt about it. தேவன் எப்பொழுதும் அவருடைய பங்கை அவர் செய்வார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. We will grow spiritually. நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் வளருவோம். Our life will be built.
நம்முடைய வாழ்க்கையானது கட்டப்படும். Just as a building is built, ஒரு கட்டடம் கட்டி எழும்புகிறது our போல நம்முடைய life will be beautifully built நம்முடைய வாழ்க்கை மிக அழகாக கட்டப்படும் if we do our part. நாம் நம்முடைய பங்கை செய்கிற வேளையிலே. So once you are born into God's family, நீங்கள் தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாய் பிறந்ததுக்கு பின்பு you should grow spiritually. நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே வளர வேண்டும். So we call it spiritual growth, அதைத்தான் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிறோம். or in other words, building up our Christian life. It's the same thing. அல்லாது வேறொரு விதத்திலே சொல்ல வேண்டுமே ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை கட்டி எழுப்புவது. So how can we build our Christian life? நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் எவ்வாறு கட்டி எழுப்ப முடியும்? In other words, how can we grow spiritually? அல்லது நாம் எவ்வாறாக நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே வளர முடியும்? What are the things that we should do? என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும்? So in this session we are going to talk about practical things. 1, 2, 3, 4. What am I supposed to do? 1, 2, 3 என்று நான் நடைமுறை காரியங்களை நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். Now what is spiritual growth? ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால் என்ன? You know, spiritual growth is the maturity that God produces in our heart. அதாவது நம்முடைய இருதயத்திலே தேவன் கொண்டு வருகிற அந்த வளர்ச்சி தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. The maturity that God the Holy Spirit produces in a believer's life. ஆவி பிதாவா தேவன் Holy Spirit. தேவனுடைய ஆவியானவர் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய அந்த வளர்ச்சி தான் அது. And over a period of time, சில நாளடைவிலே resulting in spiritual discernment and Christ-likeness. அந்த கிறிஸ்துவை போல அந்த ஒரு வளர்ச்சியும் அதே போல ஆவிக்குரிய பகுத்தறிவும் நமக்கு உண்டாகும். So let me say that again. அதை இன்னொரு முறை கூட சொல்ல What விரும்புகிறேன். is spiritual growth? ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால் என்ன? It is the spiritual maturity that the Holy Spirit produces in the heart, in the life of a believer. ஆவியானவர் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய ஒரு வளர்ச்சி அது. Over a period of time. அது ஒரு சில நாளடைவிலே நடக்கும். Not in one day, not in one night. ஒரு நாள்ல அல்லது ஒரு இரவில நடக்கக்கூடிய காரியம் அல்ல. Over a period of time. ஒரு சில நாட்களிலே resulting in spiritual discernment and Christ-likeness. அதனாலே வருகிற விளைவு என்னவென்றால் ஆவிக்குரிய அந்த பகுத்தறிவும் அதே போல கிறிஸ்துவை போன்ற அந்த ஒரு நிலைமையும் ஏற்படும். Now look at a little baby. ஒரு சின்ன குழந்தையை பாருங்கள். Newly born. ஒரு புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை. And little later, ஒரு சில நாட்களுக்கு பின்பு it grows to be bigger. கொஞ்சம் வளருகிறது. Then it starts running around. அது சிறிது வளர்ந்ததுக்கு பின்பு அங்கங்கமாய் ஓடி நடக்கிறது. Then it gets discernment, what is right, what is wrong. அது எது சரி எது தவறு என்கிற அந்த புரிந்து கொள்ளுகிறது. Little later it grows up into a young man. அவர் வாலிபனாக அது வளருகிறது. He becomes a mature person. அவர் வளர்ந்த ஒரு தேறின ஒரு மனுஷனாய் மாறுகிறான். So birth, then growth. முதலாவது பிறப்பு பின்பு வளர்ப்பு. That is true spiritually also. அது ஆவிக்குரிய நிலைமையிலும் உண்மைதான். You are born again into the family of God. நீங்கள் தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக பிறந்திருக்கிறீர்கள். Then slowly you start growing spiritually. நீங்கள் மெதுவாக ஆவிக்குரிய நிலைமையிலும் வளருகிறீர்கள். And you know what is right and what is wrong, you can discern. அது எது சரி எது தவறு என்ற அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவும் உங்களுக்கு வரும். And you develop Christian character, that is Christ-like character in your character. கிறிஸ்துவை போன்ற குணமானது நம்முடைய வாழ்க்கையிலே வரும். So as you grow, ஆகவே நாம் வளர்கிற வேளையிலே you become more like the Lord Jesus in your character. உங்களுடைய குணத்திலே கிறிஸ்துவை போல மாறுகிறீர்கள். You become more humble. அதிகமான தாழ்மை வருகிறது. You become more compassionate. பிறரோடு அன்பு அதிகமாய் வருகிறது. More loving. தேவனுடைய அன்பு காணப்படுகிறது. And more giving. அதிகமாய் கொடுக்கக்கூடிய தன்மை. Willing to make sacrifices. தியாகங்களை செய்யக்கூடிய அந்த உணர்வு. And you become unselfish. அந்த சுயநலம் அற்று போகிறது. You know, you are growing in your character. உங்களுடைய குணமானது வளர்ந்து வருகிறது. And you know what is right and wrong. சரி எது தவறு எது என்கிறது புரிந்து கொள்ளுகிறீர்கள். You leave the wrong things and you follow the right path. அந்த தவறான வழிகளை விட்டு சரியான வழியிலே பின்தொடர்கிறீர்கள். And you are no more a little babe. No more a little baby. நீங்கள் இனிமேல் ஒரு சின்ன குழந்தை அல்ல. You are a mature person. ஒரு வளர்ந்த ஒரு தேறின ஒரு நபர். That is spiritual growth. அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. It might take some time. அதுக்கு சில வேளை கொஞ்சம் நாட்கள் ஆகலாம், நேரம் எடுத்துக்கொள்ளலாம். Nevertheless, it definitely takes place. இருந்தாலும் கூட அது கண்டிப்பாய் வரக்கூடிய ஒரு காரியம். Let's read 2-3 verses from the scripture that talk about this. ஒரு சில வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 2 Peter chapter 3 and verse 18. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். 2 Peter 3 and verse 18. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். Grow in the grace and knowledge of Jesus Christ. நம்முடைய கர்த்தரும்
இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். Grow in the grace and knowledge of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். Here is an exhortation. You grow. நீங்கள் வளர வேண்டும் என்று அவர் ஊக்குவிக்கிறார். Ephesians chapter 4. எபேசியர் 4ஆம் அதிகாரம் and verse 15. அதனுடைய 15வது வசனம். Ephesians 4 and verse 15. எபேசியர் 4 அதனுடைய 15. Speaking the truth in love may grow up into him in all things which is the head, even Christ. அதனுடைய 15வது வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். You see, grow up into him in all things. அதாவது அவருக்குள்ளாய் எல்லா காரியங்களிலும் வளர வேண்டும். Which is the head, even Christ. அதாவது தலையாகிய கிறிஸ்துவுக்குள். That means grow up in all aspects into him or up to Christ. அதாவது எல்லா காரியத்திலும் கிறிஸ்துவுக்குள் அல்லாத கிறிஸ்து வரைக்கும் நாம் வளர வேண்டும். 1 Peter chapter 2 and verse 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். There also we read about spiritual growth. அங்கேயும் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 Peter 2 and verse 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். As newborn babes desire the sincere milk of the word that ye may grow thereby. தமிழிலே 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். Drink milk so that you might grow. நீங்கள் வளரும்படியாக அந்த பாலை அருந்த வேண்டும். So the Bible, the New Testament talks about growth. புதிய ஏற்பாடு வளர்ச்சியை குறித்து பேசுகிறது. Any child that is born is expected to grow. பிறந்த எந்த குழந்தையும் வளர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். Have you become a child of God? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்களா? Have you been born into God's family? நீங்கள் தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக பிறந்திருக்கிறீர்களா? Then God expects or wants, desires all of you to grow. நீங்கள் அப்படி இருப்பீர்களே ஆனால் நீங்கள் அனைவரும் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Lack of growth is a serious problem. நீங்கள் வளர்ச்சி இல்லாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. You know, if a child is born and it doesn't grow, it becomes a great concern for the parents. அது ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளராவிட்டால் அந்த பெற்றோர்களுக்கு பெரிய ஒரு கவலையை கொண்டு வரும். Growth is essential. It is a must. It is not optional. அது ஏதோ வேண்டுமானால் இருக்கலாம் என்கிற ஒரு காரியம் அல்ல, அது கண்டிப்பாய் நடந்தே ஆக வேண்டும். And it is a process, not an event that takes place on a particular day. அது ஒரு நாளிலே அல்லது ஒரு தருணத்திலே நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது நாளடைவிலே வரக்கூடிய ஒரு காரியம். You know, the nails on our hand. நம்முடைய கையிலே காணப்படுகிற நகங்கள். I cut my nails last week. என்னுடைய நகத்தை நான் கடந்த வாரத்திலே வெட்டினேன். Now it's little bit grown. அது கொஞ்சம் வளர்ந்திருக்குது. When did it grow? அது எப்போ வளர்ந்தது? When did it grow? எப்போ வளர்ந்தது அது? Oh, tonight whole night I'm going to look at my nail. இன்னைக்கு நைட் பூரா நான் உட்கார்ந்து என்னோட நகத்தை பார்க்க போறேன். Slowly little bit. I can see it growing little. கொஞ்சமா வளர்ந்திருக்கு. Can you see that? அப்படி நாம சொல்ல முடியுமா? You know, we men, our hair grows. நம்முடைய முடியானது வளருகிறது. I get my hair cut once a month. என்னுடைய முடியை மாதத்திற்கு ஒரு முறை வெட்டுகிறேன். Now I am thinking, oh, it is time to get my hair cut. இது இப்போ என்னோட முடியை மறுபடியும் வெட்டறதுக்கு நேரம் ஆயிருச்சு. So when does it grow? அது எப்பொழுது வளர்கிறது? If I awake, if I go sleepless whole night, look into a mirror, can I see my hair growing little? நான் தூக்கம் இல்லாமல் கண்ணாடியை பார்த்து உட்கார்ந்துட்டே இருந்தேன்னா என்னோட முடி வளர்கிறத பார்க்க முடியுமா? No. முடியாது. But does it grow? ஆனால் வளர்கிறதா? Yes. கண்டிப்பாய் வளர்கிறது. When does it grow? எப்பொழுது வளர்கிறது? I don't know. தெரியவில்லை. But it grows. ஆனால் அது வளர்கிறது. Christian life also is like that. கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படித்தான். Over a period of time, சில நாளடைவிலே you grow spiritually. ஒரு கால அளவிலே நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே But வளர்கிறோம். in order to grow physically, நம் சரீர பிரகாரமாய் வளருவதற்கு it requires food. நமக்கு உணவு தேவை. And it requires good air. நமக்கு நல்ல காற்றும் தேவை. And exercise. நமக்கு உடற்பயிற்சியும் தேவை. Spiritually also that's the same. நாம் ஆவிக்குரிய நிலைமையிலும் இதேதான். In order to grow spiritually, ஆவிக்குரிய நிலைமையில் நாம் வளர வேண்டுமே ஆனால் we need spiritual food. ஆவிக்குரிய உணவு நமக்கு தேவை. What is the spiritual food that we need? நாம் உணவு உண்ணக்கூடிய ஆவிக்குரிய உணவு என்ன? In Peter's epistle we just read that. நாம் அதைத்தான் பேதுரு சொல்லுகிறதை நாம் வாசித்தோம். You remember that?
அந்த வசனம் ஞாபகம் இருக்கிறதா? There is one word there. Milk. பால். Okay. So, in order to grow, we need food. நாம் வளரும்படியாக நமக்கு உணவு தேவை. In order to grow, we need exercise, movement of the body. நாம் வளரும்படியாக நமக்கு உடற்பயிற்சி தேவை. நம்முடைய சரீரங்கள் பயிற்சிக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும். So, what are the things we need to grow spiritually? நாம் ஆவிக்குரிய நிலைமையில வளர்றதுக்கு என்னென்ன தேவை? The verse 1 Peter 2:2, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், it clearly says, அது தெளிவாய் சொல்லுகிறது, the milk which is the word of God. திருவசனமாகிய பால் என்று அது சொல்லுகிறது. That means, அதனுடைய அர்த்தம் என்ன? in order to grow spiritually, நாம் ஆவிக்குரிய நிலைமையில வளரும்படியாக we all need to take in spiritual food which is the word of God. தேவனுடைய வசனமாகிய இந்த ஆவிக்குரிய உணவை நாம் அனைவரும் உட்கொள்ள வேண்டும். Which is the word of God? தேவனுடைய வசனம் என்ன? These 66 books. இந்த 66 புத்தகங்கள். This is the word of God. இதுதான் தேவனுடைய We need to eat and drink this every day. இதை நாம் குடிக்கவும் புசிக்கவும் வேண்டும். You know, we don't eat and drink once in a while. We do that every day. நாம் குடிக்கிறது குடிக்கிறது அல்லது உணவு உண்பது எப்போது ஒரு காலம் அல்ல, நாம் அதை ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். Every day we do that. நாம் அதை நாள்தோறும் செய்கிறோம். At least 3-4 times. அல்ல குறைந்தபட்சம் 3 அல்லது 4 முறை. Some people keep doing that the whole day. ஒரு சிலர் நாள் முழுவதும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். At least 3 times we do. குறைந்தது 3 முறை. If you want to grow spiritually, நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில வளர வேண்டுமானால் feed upon the word of God. இந்த தேவனுடைய வசனத்தை நாம் உணர வேண்டும். This is milk, இது பால், and this is solid food. இது கெட்டியான உணவும் கூட. Now, how to feed upon the word of God? நாம் தேவனுடைய வசனத்தை நாம் எவ்வாறு உண்ண வேண்டும்? So here is our responsibility. இங்கேதான் நம்முடைய பொறுப்பு வருகிறது. What shall we do in order to grow spiritually? நாம் ஆவிக்குரிய நிலைமையில வளருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? Number 1, முதலாவதாக read and meditate upon the word of God every day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்து அதை நாம் தியானிக்க வேண்டும். That is our responsibility. அது நம்முடைய பொறுப்பு. Who should read? யார் படிக்க வேண்டும்? God should read, or Gabriel should read, or I should read? தேவன் படிப்பாரா அல்லது கப்ரியேல் படிப்பாரா, நான் படிக்க வேண்டுமா? I must read. நான் படிக்க வேண்டும். Is it enough if your father reads instead of you? உங்களுக்கு பதிலாக உங்களுடைய தகப்பனார் வாசித்தால் போதுமா? Does your mummy eat food in your place? உங்களுடைய தாயார் உங்களுக்கு பதிலாக உணவு சாப்பிடுகிறார்களா? Oh, mommy, today I don't want food. You eat food. அம்மா, எனக்கு இன்னைக்கு பசிக்கல, எனக்கு பதிலாக நீங்க சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்றோமா? No, we don't say that. நாம் அதை சொல்லுவதில்லை. You eat food for yourself. உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் உண்கிறீர்கள். So the first thing, in order to grow spiritually, முதலாவது காரியம், நாம் ஆவிக்குரிய நிலைமையில வளர வேண்டுமேயானால், to build up our Christian life, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக, to become strong in our spiritual நம்முடைய life, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலப்படும்படியாக, we need to feed upon the word of God. நாம் தேவனுடைய வசனத்தை நாம் உண்ண வேண்டும். And how do we do that? அதை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும்? Well, there are so many ways in which you can do that. அதை செய்வதற்கு अनेक வழிகள் உண்டு. But I will just spend few minutes to tell you how you can do that effectively. அதை நீங்கள் சிறந்த முறையில் செய்வது எப்படி என்று ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Now, when to do that? அதை நாம் எப்பொழுது செய்ய வேண்டும்? Now, morning is the best time. காலை நேரமானது மிக சிறந்த நேரம். Now, there is no rule that you must read your Bible only in the morning. அது நம்முடைய வேதத்தை நாம் காலை மட்டும்தான் படிக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை எதுவும் இல்லை. You can do it any time. உங்களுக்கு எப்ப வேண்டுமானாலும் அதை செய்யலாம். But morning, when you are fresh, நீங்கள் காலை எழுந்திருச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வேளையிலே, that's the best time to do it. அது மிக சிறந்த நேரமாய் இருக்கிறது. So how to do it? அதை நாம் எப்படி செய்வது? I am quickly telling you practically how you can do it. இதை நடைமுறையிலே நீங்கள் எப்படி செய்யலாம் என்கிற காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். As you wake up, நீங்கள் எழுந்தவுடனே wash your face, உங்களுடைய முகத்தை கழுவி விட்டு, make sure you are awake, நீங்கள் நன்றாய் விழித்துக் கொண்டீர்கள் என்று உறுதி செய்து கொள்ளுங்கள். and not dreaming anymore. இனி கனவு கண்டு கொண்டல்ல. So you are awake. நன்றாய் விழித்ததுக்கு பின்பு, What's the first thing you do in the morning? நீங்க விழித்ததுக்கு பின்பு நீங்க செய்கிற முதல் காரியம் என்ன? The best first thing you can do in the morning, நீங்க மிக சிறந்த முதலாவது செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், is to go to God. நீங்கள் தேவனுடைய சன்னதிக்கு செல்லுவது. After brushing or washing your face, நீங்கள் பல்லை தேய்த்து விட்டு அல்லது உங்களுடைய முகத்தை கழுவி விட்டு go to God. தேவனிடத்துக்கு செல்லுங்கள். Where do you go? நீங்கள் எங்க போறீங்க? Well, any place where you will be undisturbed. எந்த இடத்துல போக வேண்டும் என்றால், நம்ம எங்க எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குமோ அந்த இடத்திலே. If maybe your own room,
ஒருவேளை உங்களுடைய அறையில இருக்கலாம், maybe the terrace, அல்லது மாடியில இருக்கலாம், maybe the front part of your room or your house, உங்களுடைய வீட்டினுடைய முன்பகுதியாக காணப்படலாம், maybe the front yard or the back yard. முன்னாடியோ அது பின்னாடி பின்புறமோ எங்க இருந்தாலும் you can put a chair there, அந்த இடத்துல ஒரு சேரை போட்டு அமரலாம். that you decide. அது எப்படிங்கிறது நீங்க Where there is least disturbance, எந்த இடத்துல மிக குறைந்த உங்களுக்கு தொந்தரவுகள் காணப்படுகிறதோ அந்த இடத்திலே go there. அந்த இடத்திலே செல்லுங்கள். And what to do? அங்க போய் என்ன பண்ணுறது? How to start? அதை நாம் எப்படி ஆரம்பிப்பது? You have your Bible with you. உங்களிடத்தில் உங்களுடைய வேதாகமம் உண்டு. Good to have a pen and a notebook. ஒரு பேனாவும் அதோடு கூட ஒரு புத்தகமும் இருந்தால் நல்லது. And go into the presence of God. தேவனுடைய சந்நிதிக்கு செல்லுங்கள். God is, you can go to God anywhere. நீங்கள் தேவனுடைய சந்நிதிக்கு செல்ல வேண்டுமானால் எங்கு வேணாலும் நீங்கள் செல்லலாம். There's no special place. அதற்கு ஒரு தனியான ஒரு இடம் கிடையாது. So you choose the best time, நீங்கள் சிறந்த நேரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், best place, சிறந்த இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள், and you go to God. நீங்கள் தேவனுடைய சந்நிதிக்கு செல்லுங்கள். And then what do? அங்க சென்றதுக்கு பின்பு என்ன செய்வது? The first thing that you can do, முதல் காரியம் நீங்கள் செய்ய வேண்டியது is to bow before God. தேவனுடைய சந்நிதியிலே உங்களுடைய தலைகளை வணக்குவது. That means to worship Him. அதாவது அவரை ஆராதிப்பது. Think of His greatness. அவருடைய வல்லமை அல்லது மகத்துவத்தை நினைத்து பாருங்கள். Think of His goodness. அவருடைய நன்மையை நினைத்து பாருங்கள். Think of the greatest thing He did, that is Christ coming down and dying for us. அவர் செய்த மிகப்பெரிய காரியம், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் வந்து அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்த காரியத்தை சிந்தித்து பாருங்கள். Think of His love and the salvation that He gave you. அவர் நமக்காய் கொடுத்த அந்த ரட்சிப்பை நினைத்து பாருங்கள். And all the blessings God has given you. உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களை நினைத்து பாருங்கள். Bow before Him. அவருக்கு முன்பாய் உங்களுடைய தலைகளை Worship Him. அவரை ஆராதிக்குங்க. Give Him the glory and honor that He deserves. அவருக்கே உரியதான அந்த கனத்தை மகிமை அவருக்கு கொடுங்கள். Thank Him for His goodness. அவருடைய அவருக்கு நன்றிகளை தெரிவிங்கள். For all the blessings He has given. அவர் செய்த சகல நன்மைகளுக்காகவும். How long? எவ்வளவு நேரம்? That you decide. அதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். The longest that you can do, the better. நீங்கள் எவ்வளவு அதிகமாய் செய்யறீங்களோ அது அவ்வளவு நல்லது. But as long as you can concentrate properly. நீங்கள் அதை உங்களுடைய கவனத்தை சிந்தனை சிதறாமல் அதை செய்கிற வரைக்கும் நல்லது. So first thing, முதலாவது காரியம் worship. முதலாவது ஆராதனை. And then இரண்டாவது, you can talk to God in prayer. நீங்கள் தேவனிடத்திலே ஜெபத்திலே தேவனோடு உரையாடலாம். That is, you can tell Him everything you want to say. நீங்கள் அவரிடத்திலே என்னென்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை அனைத்தும் தேவனிடத்திலே சொல்லலாம். I'll talk about prayer later. ஜெபத்தை குறித்து பின்னர் சொல்லுகிறேன். So now we are talking about the word of God. இப்பொழுது நாம் தேவனுடைய வசனத்தை குறித்து சொல்லுகிறோம். Read a passage. ஒரு பகுதியை படித்து பாருங்கள். Better to read in a sequence. அதாவது தொடர்ச்சியாக ஒரு பகுதியை படிப்பது மிக நல்லது. Not little here and little there. அங்கும் இங்குமாக அல்ல. And to start with, ஆரம்பிக்கிற வேளையிலே New Testament may be okay. அது புதிய ஏற்பாடு நலமா இருக்கும். Old Testament also should be read. பழைய ஏற்பாடை நாம் படிக்கிறது அவசியம் தான். But if you are a new Christian, நீ ஒரு புதிதாய் பிறந்த கிறிஸ்தவராய் இருந்தால், New Testament is easier to understand. புதிய ஏற்பாடை எளிதிலே புரிந்து கொள்ள முடியும். The four gospels that speak about the life of Jesus Christ and His teachings. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்தும் அவருடைய போதனைகளை குறித்தும் சொல்லுகிற 4 சுவிசேஷங்கள். Read the word of God. தேவனுடைய வசனத்தை படியுங்கள். It's good to read one chapter. ஒரு அதிகாரத்தை படிப்பது நல்லது. But sometimes the chapter may be too long. ஒரு சில சமயங்களில் அந்த அதிகாரமானது மிக நீளமா இருக்கலாம். If you have no time, maybe you have to go to school or to work, you don't have much time. உங்களுக்கு நேரம் குறைவாக இருந்தால் பள்ளிக்கு செல்ல வேண்டும் அல்லது வேலைக்கு செல்ல வேண்டும் என்று இருந்தால், If you can't read a long chapter, ஒரு நீளமான ஒரு அதிகாரத்தை படிக்க முடியாவிட்டால், maybe read a half of it. அதனுடைய பகுதியாவது படியுங்கள். Read with prayer. ஜெபத்தோடு அதை படித்து பாருங்கள். Lord, as I read your word, ஆண்டவரே, நான் உம்முடைய வசனத்தை வாசிக்கிற வேளையிலே speak to my heart. என்னுடைய இருதயத்தோடு பேசும். Help me to obey you. அதை நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும். Read carefully. நீ கவனத்தோடு அதை படித்து பாருங்கள். Read more than once. அதை as many times as you can read. உங்களால எவ்வளவு முறை அதை வாசித்து பார்க்க முடியுமோ that will help you to notice things which you hadn't noticed earlier. அதை நீங்கள் ஒரு முறை வாசிக்கும் பொழுது கவனிக்காத காரியங்களை நீங்கள் திரும்பவும் வாசிக்கும் பொழுது அதை கவனிக்க இயலும். After reading, அதை வாசித்ததுக்கு பின்பு think about that passage. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். That is called meditation. அதை தான் தியானம் என்று அழைக்கிறோம். So, how do you meditate? நாம் எவ்வாறு தியானிக்க வேண்டும்? You look at that passage அந்த பகுதியை பார்த்து and ask these questions. இந்த கேள்விகளை கேட்டு பாருங்கள். What does this passage talk about? இந்த பகுதியானது எதை குறித்து பேசுகிறது? What does this passage talk about God and His character? தேவனை குறித்தும் அவருடைய குணத்தை குறித்தும் இந்த பகுதி என்ன சொல்லுகிறது?
Is there any command in this passage for me to obey? நான் கீழ்ப்படிய தேவையான ஏதாவது கட்டளைகள் இந்த பகுதியிலே உண்டா? Is there any warning in this passage that I have to take care of? நான் எச்சரிக்கை இருக்க வேண்டிய ஏதாவது எச்சரிப்புகள் இந்த பகுதியிலே உண்டா? Is there any correction in this passage for my life? என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்ள வேண்டுமான காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா? Is there any pitfall that I have to avoid? நான் கவனமாய் நான் தவிர்த்து செல்ல வேண்டிய காரியங்கள் ஏதாவது உண்டா? Is there any good example for me to follow? நான் பின்பற்ற வேண்டிய தேவையான உதாரணங்கள் இந்த இடத்துல இருக்கிறதா? Now these are some of the questions you can ask. இவ்வாறான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். What does this passage talk about? இந்த பகுதியான எதை குறித்து பேசுகிறது? What does it say about God? அது தேவனை குறித்து என்ன சொல்லுகிறது? What is this passage telling me to do? இந்த பகுதியானது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது? Is there any promise in this passage that I can trust? நான் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஏதாவது வாக்குத்தத்தங்கள் உண்டா? Any warning that I should be careful of? ஏதாவது எச்சரிப்புகள் இருக்கிறதா? Any good or bad example that I can follow or I should not follow? நான் பின்பற்ற வேண்டிய அல்லது தவிர்க்க வேண்டிய உதாரணங்கள் ஏதாவது அந்த இடத்துல உண்டா? Think about those things. அந்த காரியங்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். And then அது பின்பு you can make a note of it. அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். What you learn. நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்கிற What காரியத்தை, God spoke to you. தேவன் உங்களிடத்தில் என்ன பேசினார் என்கிற காரியங்களை. See, for example, உதாரணமாக, suppose you are reading Matthew chapter 6. நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். There it says, don't worry about anything. அந்த இடத்துல எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. So when you read that, நீங்கள் அந்த பகுதியை படிக்கிற வேளையிலே, hey, God is speaking to me. தேவன் என்னிடத்திலே பேசுகிறார். God is asking me not to worry about anything. தேவன் நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று தேவன் என்னிடத்திலே சொல்லுகிறார். Even this morning I was worried about something. இந்த காலை வேளையிலும் கூட நான் ஒரு சில காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். Lord, I confess, please forgive me because you asked me not to worry. ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் நான் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். What does this passage say about God? இந்த பகுதியான தேவனை குறித்து என்ன சொல்லுகிறது? You know, in Matthew 6 it says that God knows all our needs. Our heavenly Father knows our needs. அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாவானவர் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். When you read from verses 25 to 34, அது 25 இருந்து 34 வரை உள்ள வசனங்களை வாசித்தால், when you read that, அந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, oh, this verse says that God is concerned about my needs. தேவன் என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். Okay, I don't have to worry now. ஆகவே நான் அதை குறித்து கவலைப்பட I வேண்டியதில்லை. have a heavenly Father. எனக்கு ஒரு பரலோக பிதா உண்டு. Then there is a promise. அந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. Verse 33. 33வது If வசனம், I seek the things of God first, God will meet all my needs. நான் தேவனுடைய காரியங்களை, முதலாவது தேவனுடைய காரியங்களை நாம் நாடுகிற வேளையிலே Oh, I'm going தேவன் to give என்னுடைய தேவைகளை சந்திப்பார். I'm going to give first place to God. நான் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க God போகிறேன். will take care of all my needs. என்னுடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் சந்திப்பார். I hold on to that promise. நான் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுகிறேன். You understand this? இது புரிகிறதா? I hope I'm being very simple. இது எளிமையாக இருக்கும் என்று நம்புகிறேன். This is how you read the word of God. இப்படித்தான் தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Don't just read and run away. வேகமாய் படித்துவிட்டு ஓடிவிடாதீர்கள். Read, மறுபடியும் வாசித்து, more than once, ஒரு முறை அல்ல பல முறை, think about what it says. அதுல என்ன சொல்லுகிறது என்று சிந்தித்து பாருங்கள். Ask these questions இந்த கேள்விகளை உங்களுக்குள்ளாய் கேட்டுக்கொள்ளுங்கள். and apply them to your life. அதை உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். How do you apply? அதை எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் Okay, நடைமுறைப்படுத்துவது? I am not going to worry. ஆகவே இனிமேல் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இனிமேல் நான் கவலைப்பட போகிறது My இல்லை. God thinks about me. என்னுடைய தேவன் என்னை குறித்து சிந்திக்கிறார். I am going to give first place to God in my life. என்னுடைய வாழ்க்கையில முதலிடத்தை நான் தேவனுக்கு கொடுக்க போகிறேன். I know God will take care of me. என்னுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். And you pray over what you have read. நீங்கள் வாசித்த காரியங்களை குறித்து ஜெபியுங்கள். Lord, thank you for telling me that you are a God who cares for me. ஆண்டவரே, என் மேல் கரிசனையுள்ள தேவனாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்ன காரியத்துக்கு நன்றி. Lord, help me not to worry about anything. இனிமேல் நான் எந்த ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. From today on I want to trust you for all my needs. இன்றைய நாள் முதல் என்னுடைய தேவைக்காக உண்மையில் நம்பிக்கை வைக்க விரும்புகிறேன். You pray. நீங்கள் அவ்வாறு ஜெபியுங்கள். And the important things you can note down. அதில் முக்கியமான காரியங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். And whole day, பின்பு அந்த நாள் முழுவதுமாக you can still think about those things. இந்த நாம் வாசித்த அதே காரியங்களை நீங்கள் திரும்பவும் சிந்தித்துக் கொள்ளலாம். Suppose you are going in a bus to your college, maybe it takes half an hour. ஒருவேளை உங்களுடைய காலேஜுக்கு செல்கிற பஸ் ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம். And you think, oh, what did God tell me today?
இந்த காலையிலே தேவன் என்னிடத்தில் என்ன சொன்னார்? Oh, I should not worry. நான் கவலைப்படக்கூடாது. And when you get to college, நீங்கள் கல்லூரிக்கு செல்லுகிற there is வேளையிலே a problem there. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உண்டு. Whatever be the problem, என்னவோ பிரச்சனை then இருக்கு. what do? நீங்கள் என்ன செய்ய You வேண்டும்? remember what you read in the morning. நீங்கள் காலையிலே படித்ததை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். Oh, I have a problem, but God has told me that he will care for me. எனக்கு ஒரு பிரச்சனை உண்டு, ஆனால் தேவன் சொல்லி இருக்கிறார் அவர் எனக்கு என்னுடைய காரியங்களை I am not going to worry. நான் கவலைப்பட போகிறதில்லை. You see, the whole day what you read keeps you going. அந்த நாள் முழுவதுமாக நாம் வாசித்த காரியம் நம்மை நடத்தி செல்கிறது. Now I am just telling you very simply how to read and put those things into your life. இந்த எளிமையான முறையிலே நாம் தேவனுடைய வசனத்தை வாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்துகிறது என்று நான் சொல்லுகிறேன். Dear young brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, every day ஒவ்வொரு நாளும் you must take time to read and meditate upon God's word. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசித்து அதை தியானிக்க நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். If you don't have much time, அதிகமாய் நேரம் உங்களுக்கு இல்லாவிட்டால் okay, take little time. குறைந்த நேரமாவது எடுத்துக்கொள்ளுங்கள். But that little time that you take should be taken properly. அந்த நீங்க எடுத்துக்கொள்ளுகிற அந்த குறைந்த நேரமானது சரியான விதத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். But do you know what do we do very often? நாம் அநேக முறை செய்கிற காரியம் என்ன என்று We தெரியுமா? know we should read the Bible. நமக்கு தெரியும் வேதத்தை வாசிக்க வேண்டும். So otherwise our conscience will prick us. இல்லாவிட்டால் நம்முடைய மனதானது நம்மை குத்திக் கொண்டே இருக்கும். Maybe there will be some problem in the college today if I don't read the Bible. ஒருவேளை நான் இன்னைக்கு வேதத்தை வாசிக்காவிட்டால் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ? So let me read the Bible. சரி, அதனால நான் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும்படியாக நான் ஏதோ வாசித்து விடுகிறேன். One whole chapter. ஒரு அதிகாரம் முழுவதுமாக. Psalm 117. 117வது சங்கீதம். Whole chapter I read. ஒரு அதிகாரத்தை முழுவதுமாக நான் வாசித்திருக்கிறேன். I am very happy. எனக்கு சந்தோஷம். Or அல்லது Psalm 23. 23வது சங்கீதம். The Lord is my shepherd, I shall not want. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் Oh, தாழ்ச்சியடையேன். today I read the word. Today I read the word. நான் தேவனுடைய வசனத்தை இன்று வாசித்து விட்டேன். We are not talking about that. நாம் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் That is சொல்லுகிறோம். just fulfilling your duty to ease your conscience. அதாவது உங்களுடைய மனசாட்சி உங்களை குத்தாமல் இருப்பதற்காக உங்களுடைய கடமையை நீங்கள் செய்வது அது. You know, this is called taking quiet time. இப்படி நாம் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதுதான் குவைட் டைம் என்று நாம் சொல்லுகிறது. Whatever you want to call, you call it. அதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் அழைத்துக் கொள்ளுங்கள். Every day. நீங்கள் ஒவ்வொரு நாளும் Make it a practice. அதை நீங்கள் ஒரு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். To read and meditate upon God's word. தேவனுடைய வசனத்தை வாசித்து அதை தியானிக்க வேண்டும். That will help you in your spiritual life. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அது உங்களுக்கு உதவி செய்யும். Now that is not enough. அது மட்டும் போதாது. You need to do serious Bible study. நீங்கள் வேதத்தை ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். That you can do whenever you find time. அது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் அதை செய்து கொள்ளலாம். Study a book. ஒரு புத்தகத்தை எடுத்து படித்துக் கொள்ளலாம். Study a character. ஒரு நபரை எடுத்து நாம் படித்துக் கொள்ளலாம். You know, there is we have what we call MAS Bible correspondence course. எம்மாவோ பைபிள் கோர்ஸ் என்ற அந்த ஒரு கோர்ஸ் ஆனது காணப்படுகிறது. They have very good books. அநேக நல்ல புத்தகங்கள் அவரிடத்திலே உண்டு. About the doctrines, உபதேசங்களை குறித்து, church, சபையை குறித்து, baptism, ஞானஸ்நானத்தை குறித்து, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை குறித்து. Then they have on the books of the Bible, Matthew, Mark, Luke, John. மத்தேயு, மார்க், லூக்கா அப்படின ஒவ்வொரு புத்தகங்களை குறித்து. That is serious Bible study. அதை இன்னும் ஆழமாய் தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்வது. That all of us should do according to the availability of our time, but somehow we must find time to do serious Bible study later. நாம் ஒவ்வொருவரும் இந்த ஒரு காரியத்தை, அதாவது தேவனுடைய வசனத்தை இன்னும் ஆழமாய் நாம் கற்றுக்கொள்ள நாமும் நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். You know, these days it is so easy. இன்றைய நாட்களில் இது மிக எளிதாக இருக்கிறது. Why? ஏன்? All of us have mobile phones, right? நம்ம எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் போன்ஸ் இருக்கு. We have so many CDs and laptops and everything. நம்மகிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு, லேப்டாப் இருக்கு, சிடி இருக்கு. See, when you travel, நீங்கள் பயணம் செய்கிற வேளையிலே, or when you walk, நீங்கள் நடக்கிற வேளையிலே you can listen. நீங்கள் இதை கேட்டுக்கொள்ள முடியும். What do you listen to? நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? Dum 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 dum. Yeah, that's what you listen, right? நல்ல பாடல்களை நாம் கேட்பதுண்டு. You can see some guys in the railway station or train or you know in some places they are just moving like this. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் பார்த்தா தெரியும், ஒவ்வொரு பசங்க ஆடிட்டே நடக்கிறதை பார்க்க முடியும். You know why? They are listening to something. அவர் ஏதோ ஒன்றை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். Please don't waste your time with all this dum dum. உங்களுடைய நேரத்தை இவ்வாறு டும் போன்ற அந்த காரியங்களை நேரத்திலே வீணாக்காதீர்கள். Of course you can listen to good Christian songs. நீங்க நல்ல கிறிஸ்தவ பாடல்களை கேட்பது நல்லதுதான். But there are so many Bible studies, good messages.
ஆனால் அநேக தேவனுடைய உபதேசங்கள் அல்லது செய்திகள் காணப்படுகிறது. See, on my mobile there are so maybe about 100 messages are there in this. என்னுடைய மொபைல் போனுக்குள்ள ஏறக்குறைய ஒரு 100 செய்திகள் காணப்படுகிறது. See, I had to take a Bible study on 2 Timothy in Andhra recently. நான் இரண்டாவது திமோத்தி குறித்து நான் ஒரு வேத பாடகத்தை நான் எடுத்தேன். And before that, in order to prepare, I've been listening to messages on Timothy so many times in my அநேக cell முறை அந்த திமோத்தியை குறித்தான செய்திகளை என்னுடைய மொபைலில் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். When I go for walk, நான் நடக்க போகிற வேளையிலே I listen to this. நான் இதை கேட்பதுண்டு. See, it is so easy these days. இந்த நாட்களில் இது மிக எளிதாய் காணப்படுகிறது. But make sure what you listen to is good stuff. ஆனால் நீங்கள் கேட்கிற காரியங்கள் நல்லதாய் உண்டா என்று நீங்கள் சரி பார்த்துக் There is கொள்ளுங்கள். a lot of rubbish also these days. தேவையில்லாத அநேக காரியங்களும் இந்த நாட்களிலே உண்டு. Put your earphone, உங்களுடைய இயர்போன்களை போட்டு listen to messages. தேவனுடைய செய்திகளை கேளுங்கள். When you travel, நீங்கள் பயணம் செய்கிற வேளையிலே when you have time, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது well, that is not enough. அது பத்தாவிட்டால் You need to look into your Bible, you need to take down notes. நீங்கள் உங்களுடைய வேதத்தை பார்த்து நீங்கள் அந்த குறிப்புகளை எழுதி கொள்ள வேண்டும். But what I am saying is, it has become so easy these days, and even then if you don't do that, we are responsible before God. இன்றைய நாட்களிலே இவ்வளவு எளிதா இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிற வேளையிலும் நாம் நம்முடைய பொறுப்பை செய்யாவிட்டால் நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். And feed your mind with the word of God. நம்முடைய மனதை தேவனுடைய வார்த்தையினாலே நாம் உட்கொள்ள வேண்டும். That will help you to grow stronger in Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பலப்பட அது நமக்கு உதவி செய்யும். And the second thing that you need to do, நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் is prayer. நாம் ஜெபிக்க வேண்டியது. What is prayer? ஜெபம் என்றால் என்ன? You know, in prayer there is worship, ஜெபத்திலே ஆராதனை உண்டு, thanksgiving, அதிலே நன்றி தெரிவித்தல் உண்டு, praising God, தேவனை துதிப்பது உண்டு, confession of our failures, நம்முடைய தோல்விகளை நாம் அறிக்கையிடுவது உண்டு, making known our requests to God, நம்முடைய தேவைகளை தேவனிடத்தில் அறிக்கை சொல்வது உண்டு, our declaring our dependence on God, நாம் தேவன் மேல் சார்ந்திருக்கிறோம் என்கிற நாம் அவருக்கு தெரிவிக்கிறோம். love talk, that is you tell the Lord how much you love him or thank him for his love for you. அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற தேவனுடைய அன்புக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம், அல்லது நாம் தேவன் மேல் எவ்வளவு அன்பா இருக்கிறோம் என்று நாம் தெரிவிக்கிறோம். Prayer. இதெல்லாம் ஜெபத்திலே அடங்கினது. Spend as much time as possible talking to God. எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் தேவனோடு பேசுவதிலே உரையாடுவதிலே நீங்கள் செலவழியுங்கள். Let me tell you something very encouraging. மிக உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். You can tell God everything. நீங்கள் தேவனிடத்திலே எந்த காரியம் வேண்டுமானாலும் எல்லா காரியத்தையும் சொல்லலாம். Don't think, oh, what will God think if I tell God about that girl? நான் தேவனிடத்துல அந்த பொண்ணை பத்தி பேசினா ஆண்டவர் என்ன நினைச்சுக்குவாரு? There's a beautiful girl in my class. I'm feeling something when I see her. அந்த என்னோட கிளாஸ்ல ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருக்கு, அவளை பார்க்கும்போது ஏதோ ஒரு மனசுல வருது. My heart beats faster. என்னோட இதயமான கொஞ்சம் வேகமா துடிக்குது. I don't know what to do. என்ன செய்யறதுனே தெரியல. But it's a bad thing to talk to God. இத தேவன்கிட்ட பேசுறது ரொம்ப தப்பு. Don't think like that. அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். You can tell God. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், God, I think I am in danger. Please help me. ஆண்டவரே, நான் ஆபத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. Help me not to look at her unnecessarily. தேவையில்லாம அவளை பார்க்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. Help me to control my thoughts. என்னோட சிந்தைகளை நான் பார்த்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. I don't want to fall into any wrong relationship with anyone. நான் தவறான உறவுக்குள்ளே நான் விரும்பவில்லை. I want to walk in your ways. உம்முடைய வழியிலே நான் நடக்க விரும்புகிறேன். Lord, help me. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். Will God be happy when you say that? தேவன் அதை கேட்கும்போது சந்தோஷப்படுவாரா? Or will God say, you idiot, why are you talking to me about a girl? அப்ப ஆண்டவர் சொல்லுவார், முட்டாளே, எங்கிட்ட போய் ஒரு பொண்ணை பத்தி பேசுறீ அப்படின்னு சொல்லுவாரா? You talk to me about spiritual things only. எங்கிட்ட ஆவிக்குரிய வார்த்தை காரியங்களை மட்டும் பேசு. Talk to me about radiance camp. எங்கிட்ட ரேடியன்ஸ் முகாமை பத்தி பேசு. Don't talk about girls and all that. பொண்ணுகளை பத்தி எல்லாம் எங்கிட்ட பேசாத. God will never say that. தேவன் ஒருபோதும் அப்படி சொல்லுகிறதல்ல. God will be very happy. தேவன் மிகவும் சந்தோஷப்படுவார். You say, sisters, சகோதரிகளே, that girl has a longer hair than mine. அந்த பொண்ணுக்கு என்ன விட கொஞ்சம் நீளமா முடி இருக்கு. I am feeling bad about it. அத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. I don't know what to do with it. அதனால என்ன செய்யறதுனே தெரியல. I'll tell you what to do with it. நீங்க என்ன செய்யணும் நான் சொல்றேன். Go to God. தேவனிடத்தில் செல்லுங்கள். No, I'm not saying that this is all that you pray.
இது இந்த காரியங்களுக்காக தான் நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று நான் I சொல்லவில்லை. am saying you can tell God everything. நான் சொல்ல வருவது என்னவென்றால் நீங்கள் தேவனிடத்தில் எல்லா காரியத்தையும் சொல்லலாம். Sometimes you don't feel like praying also. ஒரு சில நேரத்தில் ஜெபிக்க கூட தோணாது. So what do? அப்போ என்ன செய்வது? Tell God about it. தேவனிடத்தில் அதையும் சொல்லுங்க. God, today I don't have a mood to pray. ஆண்டவரே இன்னைக்கு ஜெபிக்க கூடிய ஒரு மனநிலை எனக்கு இல்லை. I don't feel like praying and reading today. ஜெபித்து தேவனுடைய வசனத்தை உம்முடைய வசனத்தை வாசிக்க எனக்கு அவ்வளவுக்கு ஒரு மூட் இல்ல. Tell God about it. தேவனிடத்தில் அதை பத்தியும் சொல்லுங்க. Tell God everything. தேவனிடத்தில் எல்லா காரியத்தையும் Not சொல்லுங்க. only big things. பெரிய பெரிய காரியங்கள் மட்டுமல்ல, Even the smallest thing. மிக சின்ன காரியங்கள், மிக சிறிய காரியங்களை கூட. Your prayer becomes more interesting when you learn to talk to God even about the smallest thing. நீங்கள் தேவனிடத்திலே மிக சிறிய காரியங்களை குறித்து கூட சொல்லும் பொழுது உங்களுடைய ஜெபமானது மிக சுவாரஸ்யமாய் மாறுகிறது. So in prayer, உங்களுடைய ஜெபத்திலே you can worship, நீங்கள் தேவனை ஆராதிக்கலாம், you can thank, அவருக்கு நன்றி தெரிவிக்கலாம், you can praise, அவரை you துதிக்கலாம், can confess your failure, உங்களுடைய தோல்விகளை அறிக்கையிடலாம், and you can make all your requests known to him. உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவரிடத்தில் நீங்கள் அறிவிக்கலாம். You can talk to him about your problems. உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவரிடத்தில் பேச முடியும். You can talk to him about your friends. உங்களுடைய நண்பர்களை குறித்து அவரிடத்தில் பேசலாம். About your studies. உங்களுடைய படிப்பை குறித்து. You can ask God's help in all areas of your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் தேவனுடைய உதவியை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். Lord, give me guidance. ஆண்டவரே எனக்கு என்னை What is your will in this matter? I don't know. Please help me. இந்த காரியத்தில் உம்முடைய சித்தம் என்ன, எனக்கு உதவி செய்யும். Pray as much as possible. நீங்க எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரமாய் ஜெபியுங்கள். Morning, காலையிலும், night, இரவிலும், noon time, மதியத்திலும், when you are traveling, நீங்கள் பயணம் செய்கிற போது, or when you are doing some cooking in the kitchen, நீங்கள் சமையல் கட்டிலே சமையல் செய்கிற வேளையிலே, or you are ironing your shirt, உங்களுடைய துணிகளை தேய்க்கிற வேளையிலே, always keep a hotline with heaven. எப்பொழுதும் தேவனோடு கூட அந்த தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். And you will be excited to talk to God. நீங்கள் அப்பொழுது தேவனோடத்தில் பேசுவதிலே நீங்கள் மிக உற்சாகம். God hears and answers our prayer. தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அதற்கு பதில் அளிக்கிறார். That will help you to build up your Christian life. அது உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை கட்ட உதவி செய்யும். And a third thing, மூன்றாவது காரியம், fellowship with God's people. தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம். That is taking active part in the church. அதாவது சபையினுடைய காரியங்களிலே நாம் பங்கு பெறுவது. Hebrews chapter 10, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் verses 23 to 25. 23 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். Hebrews 10, எபிரேயர் 10ஆம் அதிகாரம். well, let's first 24 and 25 we read, and let us consider one another to provoke unto love and to good works, not forsaking the assembling of ourselves together as the manner of some is, but exhorting one another, and so much the more as you see the day approaching. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24-25 வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கடவோம், நாளானது சமீப. Don't forsake the assembling together. சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள். Why? ஏன்? That is where you encourage one another. அங்கேதான் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறது. You know, we cannot live alone. நாம் தனியாக வாழ முடியாது. We need each other. நமக்கு பிறருடைய உதவி தேவைப்படுகிறது. We all need one another. நமக்கு இன்னொருவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. We need to correct one another. நாம் ஒருவரை ஒருவர் சரி செய்து கொள்ள வேண்டும். We need to pray for one another. ஒருவருக்காக இன்னொருவர் ஜெபிக்க வேண்டும். We need to encourage one another. இன்னொருவரை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். That is why God has instituted church. அதற்காக தான் தேவன் சபையை உருவாக்கி இருக்கிறார். Brother Jose Matthew is speaking on church. Brother Jose Matthew. சகோதரர் ஜோஸ் மேத்யூ சபையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். So church is very important. சபையானது மிக முக்கியமானது. When you get saved, நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது you become a part of a local church. நீங்கள் ஒரு சபையினுடைய அங்கத்தினராய் மாறுகிறீர்கள். Whichever is nearest to you, உங்களுக்கு பக்கத்தில் எது காணப்படுகிறதோ, a church that follows the scriptural teachings, தேவனுடைய வசனத்தினுடைய அந்த போதனைகளை பின்பற்றக்கூடிய சபை, attend meetings there. அந்த சபையிலே கூட்டங்களை பங்கு பெறுங்கள். Get involved in the activities there. அந்த சபையினுடைய கூட்டங்களிலே நீங்கள் பங்கு எடுத்து அதில்
பங்கு கொள்ளுங்கள். In the context of a church, you can listen to good messages. சபையிலே நீங்கள் அநேக நல்ல செய்திகளை கேட்க முடியும். When you go wrong, there are elders to correct you. அங்கே காணப்படுகிற மூப்பர்கள் நீங்கள் தவறி போகிற வேளை உங்களை சரி செய்வார்கள். When you're discouraged, there are people to encourage you. நீங்கள் உற்சாகம் இல்லாமல் போகிற வேளை பிறர் வந்து உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். And you yourself can exercise the spiritual gifts God has given you. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். Your fellowship with God's people will keep you from drifting and going astray. தேவனுடைய பிள்ளைகளோடு வைக்கக்கூடிய அந்த ஐக்கியமானது நீங்கள் வழி தவறி போகாமல் உங்களை உதவி செய்யும். Be active in your local church. உங்களுடைய சபையிலே நீங்கள் உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். Fellowship in the church will strengthen the building of God's people. அந்த சபையினுடைய ஐக்கியமானது உங்களுடைய தேவனுடைய அந்த கட்டடத்தை பலப்படுத்தும். One more thing. ஒரு காரியம் கூட, share your faith with others. உங்களுடைய விசுவாசத்தை பிறரிடத்திலே பங்கு பெறுங்கள். Witnessing. நாம் சாட்சியிடுவது. How do you do that? அதை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும்? You can tell others what Christ has done for you. கிறிஸ்து உங்களுக்கு செய்த காரியத்தை பிறருக்கு சொல்லலாம். In your pocket, in your books, you can keep small tracts and booklets. உங்களுடைய பாக்கெட்ல அல்லது உங்களுடைய புக்ஸ்ல சின்ன சின்ன கைப்பிரதிகளை வைத்துக் கொள்ளலாம். You can give it to your friends. உங்களுடைய நண்பர்களுக்கு அதை கொடுக்கலாம். You can pray for your friends. உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். And when God opens an opportunity to talk to them about Christ. தேவன் அவரிடத்திலே பேசும்படியாக ஒரு வாய்ப்பை திறக்கிற வேளை அவரிடத்திலே கிறிஸ்துவை குறித்து சொல்லுங்கள். God will use you to save the lives of others. பிறருடைய வாழ்க்கையை ரட்சித்துக் கொள்ளும்படியாக தேவன் உங்களை பயன்படுத்துவார். Your Christian life becomes stronger. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது பலப்பட்டு வரும். If you are afraid and ashamed, pray that God will give you the strength. நீங்கள் வெட்கப்பட்டு இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். 4 things we said. 4 காரியங்கள் நாம் சொன்னோம். To grow spiritually, ஆவிக்குரிய நிலைமையில வளரும்படியாக, the word of God, தேவனுடைய வசனம், prayer, ஜெபம், church fellowship, சபையினுடைய ஐக்கியம், and your witnessing. நம்முடைய சாட்சி. If you are faithful in these 4 things, இந்த 4 காரியங்கள் நீங்கள் உண்மையுள்ளவராய் இருந்தால், that will help you to grow in your Christian life. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். May God help you. தேவன் உங்களை உதவி செய்வாராக. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. சில முக்கிய அறிவிப்புகள். நாளை ஞாயிற்றுக்கிழமை நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாளை காலை சரியாக 6:45 6:45 இங்கு ஆராதனை தொடங்கும். 6:45 முதல் 7:30 மணி அளவில் ஆராதனை இங்கு நடைபெறும். அதனால் கர்த்தருடைய ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வந்து சேருவோம். குறிப்பாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கடந்த வாரம் வரை ஐக்கியத்தில் உள்ள அப்பம் விட்டு ஆராதிக்கிற சகோதர சகோதரிகள் முன்னிருக்கையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரட்சிக்கப்படாத ஞானஸ்தானம் பெறாத சகோதர சகோதரிகள் தயவு செய்து பின்னால் சென்று அமருவீர்களானால் ஆராதனைக்கு அது வசதியாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஆராதனைக்கு வரும்போது தயவு செய்து உங்கள் காலணிகளை அணிந்து வர வேண்டாம். எல்லாரும் உங்கள் ஸ்லிப்பர்ஸை வெளியே விட்டுட்டு ஆராதனைக்கு வாங்க. நாளைக்கு ஷார்ப்பாக 6:45 ஆராதனை ஆரம்பிச்சிடும். யூஸ்வலாக வர மாதிரி லேட்டாக வர வேண்டாம். ஆராதனை ஷார்ப் 6:45 நாளைக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம டின்னருக்காக பிரிஞ்சு போகலாம். நீங்கள் போயிட்டு உங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கம் உள்ள எங்கள் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த நாளிலும் காலை தொடங்கி இரவு வேளை வரலாக எங்களை ஆவிக்குரிய உணவினால் மிகவும் போஷித்திருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்கப்படாத இந்த ஸ்லாக்கியம் வாலிப நாட்களிலே எங்களுக்கு நீர் தருவிக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் இதில் கேட்டு அப்படியே விட்டு விடாதபடி, இந்த 3 நாட்களுக்கு மட்டும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதபடி கர்த்தாவே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பிரயோஜனப்படுத்த நீர் கிருபை செய்ததும், நாங்கள் இங்கிருந்து கடந்து சென்றாலும் உம்முடைய பிரியாத பிரசன்னம், உம்முடைய ஞானம், உம்முடைய தயவு எப்பொழுதும் எங்களோடு இருக்க கிருபை செல்லும் கர்த்தாவே. இந்த ரேடியன்ஸ் முகாமானது விருதாவாய் போகாதபடி அனைவரை பலப்படுத்துகிறதாகவும் அனைவரை உற்சாகப்படுத்துகிறதாகவும் இருக்க கிருபை செய்தல்லும். தொடர்ந்து மீதியான நேரங்களை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். நாளை உம்மை ஆராதனையிலும் கர்த்தாவே உம்மை பரிசுத்த அலங்காரத்துடனே நாங்கள் ஒவ்வொருவரும் தொழுது கொள்ள நீர் கிருபை செய்தல்லும். பிரிந்து சொல்கிறோம். நல்ல உறக்கத்தை தாரும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் உறங்கி அதிகாலையில் உம்மை துதிக்கும் துதியோடு எந்திருக்க கிருபை செய்தல்லும். எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய
அருமைச்சக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே.